370 அதுதான் நான் எழுதின முதல் கட்டுரை. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் முதலாக ஒரு ஊடகர் வந்து அதை பிரேக் பண்ணது நம்ம தான் அப்படின்னு. அது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அடித்து சொல்கிறேன், பாஜக 370 ஜெயிக்காது. பாஜக ஒருபோதும் வீழ்த்த முடியாத சக்தியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மிக குறைந்தது ஒரு உத்தரவாதமான எதிர்கட்சி உண்டு. அது பாஜக அங்கே உட்கார்ந்தாலும் சரி, ஊடகங்களே மிக மோசமாக பிஹேவ் பண்ண ஒரு தேர்தல். இந்த தேர்தல் மாரி இந்திய வரலாற்றில் வந்து இதற்கு முன்பு ஊடகங்கள் இவ்வளவு பாரபட்சமாக, அதனால மக்கள் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை, என்னோட ஓட்டு வீணா போகுது. பாஜகங்கிற கட்சிக்குள்ளாரையும் ஏராளமான சேதாரம் நடந்திருக்கு. நீ இந்த 10 ஆண்டுகளில் வந்து காங்கிரஸில் நடந்திருக்கிற சேதாரம்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது. பாஜகவுக்குள்ளார நடந்திருக்கிற சேதாரம் வந்து கண்ணுக்கு தெரியலை. உள்ளுக்குள்ளார அது ஒரு மாபெரும் ஷேக்கிங், ஒரு உழுக்களுக்கு உள்ளாயிருக்கு. ஒருவேளை தோற்கிற நிலை ஏற்பட்டால் பாஜக வந்து அவ்வளோ எளிதாக வெளியேற மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கடந்த முறையும் கூட இது பேசப்பட்டுச்சு. ஏன்னா மோடி ஷா அவர்கள் இருவருக்கும் வந்து பிளான் பின்னு ஒன்று இருக்குதா, அப்போ பெரிய உள்ளுக்குள்ளார பெரிய மோதல்கள் நடக்கும். அப்போ அதெல்லாம் முன்கூட்டி சீரமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேம் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள்ங்கிறது மிக சிரமமான சவாலான ஒரு ஆட்சி காலகட்டமாக இருக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சமஸ் அவர்கள். வணக்கம் சார். இந்த 6ஆம் கட்ட தேர்தல் அதனுடைய தாக்கம் அப்படின்றது ஒரு புறம், இந்த பாஜகவை வீழ்த்த முடியுமா அப்படின்றது பலரினுடைய கேள்வியாகவும் இருக்குது, சாமானியனுடைய கேள்வியாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளும் அவர்கள் கொடுக்கிற பதில்களும் அவர்களுடைய நடுநிலைத்தன்மையை எதிர்கட்சிகள் காக்க வேண்டியதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமையை நடக்க வைக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய பாடாக இருக்குது எதிர்கட்சிகளுக்கு. எப்படி இந்த சூழல் பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட டயர் இல்லாமல் வண்டி ஓடுற மாதிரி தான், வெறும் ரிம்மோட ஓடுற மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து அது என்ன சொல்கிறது, அது ஏற்கனவே இருக்க டயரோட கூடுதலாக ரெக்கையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு வாகனம் மாரி இருக்குது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிடுங்கப்பட்டிருக்கு. அதில் நான் தேர்தல் ஆணையத்தை மட்டும் சொல்லலை, ஊடகங்களே மிக மோசமாக பிஹேவ் பண்ண ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தல் மாரி இந்திய வரலாற்றில் வந்து இதற்கு முன்பு ஊடகங்கள் இவ்வளவு பாரபட்சமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட்டாளி போல நடந்து கொண்ட ஒரு தேர்தல் கிடையாது. குறைந்தபட்சம் வாக்குப்பதிவுக்கு அப்புறமாவது, முதல் கட்ட வாக்குப்பதிவு அதற்கு அப்புறமாவது சூழல் மாறி இருக்கு அப்படிங்கிற விதத்தில் இது ஓகே, கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா இது இந்த தேர்தலுக்கு முந்தைய ஒரு 6 மாதம் எப்போதுமே அது வந்து ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம். நீங்கள் அதில் பார்த்தோன்னா, பொதுவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்கள் கூட இந்த 6 மாதத்தில் வந்து ஒரு பேலன்ஸான ஒரு நிலைக்கு வருவாங்க. ஒரு சம வாய்ப்பு கொடுத்து பேட்டிகள்லாம் பிரசுரம் பண்ணுவாங்க. எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 1க்கு 2 பேட்டியெல்லாம் பல பத்திரிகைகளில் பிரதமருடைய பேட்டி, உள்துறை அமைச்சருடைய பேட்டி, பாஜக தலைவர்களோட பேட்டி, முக்கியமான தலைவர்களோட பேட்டியெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வர வேண்டியதுதான். அதே சமயம் எதிர்கட்சிகளுக்கு, ராகுல் காந்தி அவர்களுக்கோ கார்கே அவர்களுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ என்ன அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டு அவர்கள் முக்கியமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அது பெரிய பாரதூரமான இடைவெளியை பார்க்க முடியுது. ஸோ வந்து அதாவது இந்த 400 இடம் அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு 400 இடங்கள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகங்களும் அதே மாதிரி வந்து தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சது, டமாரம் அடிக்க ஆரம்பிச்சது. பாஜக வந்து கிட்டத்தட்ட வெல்லப்பட முடியாத சக்திங்கிற அளவுக்கான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே மோசம். அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய நம்பகத்தன்மை, நான் வந்து வாக்குச்சாவடி எந்திரம் வந்து சரியா இல்லை அல்லது வந்து அது மோசமாயிடுச்சு இதை அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வந்து இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை வந்து நான் நம்புகிறேன். இந்த தேர்தல் அமைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்திய தேர்தல் முறைமைங்கிறது ஒப்பீட்டு அளவில் பல நாடுகளை காட்டிலும் வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமானது, அதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நான் திரும்ப திரும்ப என்னுடைய நேர்காணல்களில் வலியுறுத்துறது ஒன்று தான்,
நீங்கள் நடுநிலைத்தன்மைங்கிறது வந்து நடுநிலையாக நடந்துக்கிறது மட்டுமில்லை, அது வந்து எல்லாருடைய கேள்விக்கும் அப்பாற்பட்ட இடத்துல உங்களுடைய நடுநிலைத்தன்மைங்கிறது நிறுவப்படணும். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய போக்குங்கிறது அப்படிதான் இருக்கும். இந்த முறை வந்து ஏராளமான சந்தேகங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாமே, அதை வந்து போக்கும் அளவுக்கு திறம்பட நடந்துக்கிறதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதனால் தேர்தல் ஆணையம் அந்த ஒழுங்கை வந்து பராமரிக்கலை. மிக குறிப்பாக வந்து மிக மோசமான அளவுக்கு வந்து பிரதமர் தரம் தாழ்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போயிட்டார். அப்படி நடந்திருக்க கூடாது. அது ஆளும் கட்சியா இருக்கிற நீங்க ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும்னு கடிதம் எழுதினாங்கல்ல, அது அது அந்த அளவு போதுமா? இல்லை, அது போதாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அது அப்படி இல்லை. பிரதமர் வந்து நீங்கள் பிரதமர் நாற்காலியில் இருந்து அவர் வந்து கட்சி தலைவராக பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து வருடத்தின் ஒவ்வொரு ஒரு வருஷத்தில் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பிரதமராக தான் இருக்கீங்க, கட்சி தலைவராகவும் தான் இருக்கீங்க. அப்போ கட்சி தலைவர்கள் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னாலும் கூட பிரதமரோ அல்லது ஒரு முதல்வரோ கான்ஸ்டியூஷனலான பவரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை காட்டிலும் கூடுதலான கவனத்துடன் பேசுவது முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே பேசிடலாம் அப்படின்னு நான் சொல்லல. அவர்களுக்கும் பொறுப்புணர்வு முக்கியம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர்களே கொஞ்சம் தவறி போனால் கூட ஒரு பிரதமர் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நான் பல சந்தர்ப்பங்களில் வந்து முதல் தேர்தலான 1951, 52 தேர்தலில் அன்றைக்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி வந்து இதை ஒரு ஜனநாயக கல்வி போல இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அணுகினார் அப்படிங்கிறது பல நேர்காணல்கள்லையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படிதான் அது இருக்கணும். இது வந்து ஜனநாயகத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் முதல் முறையாக வந்து தேர்தலில் வாக்களிக்க வராங்க. அவங்க இப்போ தான் இந்த தேர்தலை கவனம் கொடுத்து பார்க்குறாங்க. அதில் பலருக்கு வந்து கட்சி அபிமானம் இருக்கலாம், அது மாதிரி ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கலாம். அப்போ ஒரு பிரதமருக்கு இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் வந்து இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் சமூகத்தில் பிளவை உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நீங்கள் அது வழியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய பண்பாடு என்ன? நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கீங்கன்னா ஏன் வந்து எல்லாரோடும் வந்து முதல் நிலையில் இருக்கிறவங்க பொறுப்பாக இருக்க வேண்டியிருக்குன்னா, அந்த வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அல்லது பிரதான கவனம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அது வந்து சமூகத்தில் அதீதமான பிரதிபலிப்பை உண்டாகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ மோடி 2014 தேசிய தேர்தல் அரங்கை நோக்கி வந்ததுக்கப்புறம் இந்தியாவினுடைய தேர்தல்கள், மாநில தேர்தல்களுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு தலைவர் மீதான கவன ஈர்ப்புங்கிறது ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நாம் இதுக்கு முன்பு அணுகின தேர்தல்களை காட்டிலும் இப்போ 2021 தேர்தலுங்கிறது அதில் வந்து ஃபோக்கஸுங்கிறது வந்து தலைவர்களுக்கு ரொம்ப அதீதமான கவனம் ரெண்டு தரப்புலையுமே கொடுக்கப்பட்டுச்சு. திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி. இது எதை பிரதிபலிக்கக்கூடியதுன்னா, ஈவன் மோடியினுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களிடம் கூட அது தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்கனாலும் அது தாக்கத்தை உண்டாக்கும், சரியா இல்லைனாலும் தாக்கத்தை உண்டாக்கும். பிரதமர் பதவியில் இருந்துட்டு அவர் வந்து இந்த மாரி பேசினதுங்கிறது வந்து பேசி கொண்டிருப்பதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அம்சம், வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு. நான் அதனால தான் பல இடங்களில் இது வந்து எத்தகைய தாக்கத்தை உண்டாக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்கலாம் கேட்கும்போது நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க மாட்டேன். நாம் நார்மலைஸ் பண்ணுறோம். ஊடகங்கள் வந்து அந்த விதமான இடத்துக்கு போகக்கூடாது. அவர் ஜெயிக்கிறார், அதற்கு 10 ஓட்டு இதனால கூட விழுது உள்ள, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தான் ஊடகம் இருக்கணும். அப்போ வந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், இது தேர்தல் ஆணையம் வந்து இந்த முறை வந்து மிக மோசமாக தன்னுடைய பொறுப்பிலிருந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து விலகியிருக்கு. இல்லை, இப்போ மத வெறுப்பு பேச்சுக்களை கடந்து இப்போ எல்லா பேட்டிகளையும் தொடர்ச்சியாக தனியார் தொலைக்காட்சி பேட்டிகளை பார்க்குறோம். காட் ஹிம்செல்ஃப்ன்றதை வந்து தொடர்ந்து ரிப்ளிகேட் பண்ணிட்டே இருக்காரு. கடவுளால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு, அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சோடனே நானே போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்தி அடைந்த நிலையில வந்து பிரதமர் மோடி பேச தொடங்கியிருக்காரு இல்லையா? இப்போ இதுவும் ஒரு யுக்தியா? மத பிளவு அரசியல் ஒரு புறம், இன்னொரு பக்கம் நானே ஒரு கடவுள் அப்படின்றத பேசுறது இல்லை. இது வெவ்வேறு இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு அவருக்கு வந்து நாம் ஆல்மோஸ்ட் வந்து இறுதிக்கட்ட அடுத்தது வந்து அதுதான் நடக்க போகுது இல்லையா? ஜூன் 1ஆம் தேதி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல முந்தின கட்டம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த நேரத்துக்கு.
அப்போ இது வரைக்கும் அவர் வந்து ஒரு தேசிய அளவிலான கதையாடலை உருவாக்குவதற்குங்கிறது முயற்சித்துக்கிட்டே இருக்கார். அது வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது இன்னைய வரைக்கும் நடக்கலை. நான் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப ஆணித்தரமாக திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய தேசிய ஊடகங்கள் இந்த வெற்றி தோல்விக்கு ஏற்ற மாரி எல்லாத்தையும் மாற்றி ஒரே கணக்கில் எழுதக்கூடிய வல்லமை பெற்றவை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் உள்ளூர் மயப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு அலை இருக்குது, ஒரு ஏனைய தேர்தல்களிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் என்று சொன்னால், இது மாநிலங்களை மையப்படுத்திய தேர்தல் அப்படின்னு சொன்னால் அது தேசிய அளவில் இதில் பிரதிபலிக்கலையா? ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட அலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து ஒரே வாக்காளர் வந்து இங்கே ஒரு ஓட்டு போடுறாரு, தேசிய அளவில் நரேந்திர மோடிக்கு போடுறாரு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்களா அப்படின்னு நான் அப்படியெல்லாம் சொல்லலை. அந்த எண்ணிக்கை எல்லாமும் இருக்குது. ஆனால் அது சரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த பந்தயத்தில் முன்னிலையில் இருக்கிறாரு. பாஜக தான் முன்னிலையில் இருக்குது. பல மாநிலங்களில் வந்து மாநில கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்களும் கூட அதில் ஒரு பகுதியினர் வந்து அப்படியே மாறி வந்து தேசிய தேர்தலில் வரும்போது முடிவெடுக்கிறவங்க. டெல்லியே ஒரு சிறந்த உதாரணம். நான் பல ஆட்டோக்காரர்கள்ட்ட பேசியிருக்கேன். இங்கே யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க என்ன ஏதுன்னா, நான் வந்து கீழே வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்துச்சுன்னா கெஜ்ரிவாலுக்கு போடுவேன் அப்படிம்பாங்க. மேலே லோக்சபான்னு வந்துச்சுன்னா மோடிக்கு போடுவேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அந்த பேட்டர்ன்லாம் முழுக்க மாறிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு 20 பேர் அப்படி போடுற ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரெண்டுக்கும் மாற்றி போடுற ஆள் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த எண்ணிக்கையில் வந்து ஒரு 10 பேர் மாறி இருக்கு. நான் தான் சொல்ல வரேன், இல்லை முழுக்க மாறிடுச்சுன்னு சொல்ல. ஆனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பிரதிபலிக்கும்ங்கிறது முக்கியமான விஷயம். இந்த 10 பேரை வந்து ஒரே கட்சிக்கு மாற்றி போட போகிறாங்களா, அல்லது எதிர்கட்சிகளுக்கு பிரித்து போட போகிறாங்களா? இப்போ உதாரணமாக வந்து வங்கத்தில் அப்படி போடக்கூடியவங்க யாருக்கு போட போகிறாங்க? ஒருவேளை உள்ளூர் கட்சிக்கு எதிர்த்து போடணும்னு நினைக்கிறவங்க வங்கத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் காங்கிரஸ்க்கு போட போகிறாங்களா, இல்லை பாஜகவுக்கு போட போகிறாங்க? இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடியது, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுறது இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், எல்லா வகையிலும் இது உள்ளூர் மயப்பட்ட, பெரும்பாலான அளவில் இது உள்ளூர் மயப்பட்ட தேர்தல். மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப சூழல் இருக்குது. பாஜகவே வெற்றி பெற்றாலும் கூட அதற்கும் வந்து அந்தந்த மாநில சூழல்களுக்கு சார்ந்த காரணிகள் தான் பெரும்பாலாவில் பங்களித்து இருக்கும். நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஒருவேளை கூடுதலான இடங்கள் வந்தாலும் அதற்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும். அதே போல் இப்போ ஹரியானாவிலோ எந்த மாநிலத்தில் அவங்க கீழே போகிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரதான பொறுப்பு கொடுக்கணும். அப்போ மோடிக்கு இதுக்கு பங்கே இல்லைன்னா மோடிக்கு பங்கு இருக்குது, அவருக்கும் பங்கு இருக்குது. அவ்வளோதான். நீ எல்லாவற்றையும் மோடி பேர்லேயே எழுதுறது, அது நாடு முழுக்க மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அப்படின்னு அந்த ப்ராபகண்டா பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த தேர்தலில் இடம் இல்லை. 2014, 19 போன்று நீங்கள் பேசுவதற்கெல்லாம் இடம் இல்லை. இதை தான் நாம் இந்த தேர்தலில் மாறுபட்ட ஒரு போக்காக பார்க்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதாவது அவர்கள் அழிக்க முடியாத சக்தியாக தன்னை ப்ரொபகண்டா பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது சில இடங்களில் அது ஜெயிக்கிறதையும் பார்க்க முடியுது. நாங்களாம் எங்களால் அழிக்கவே முடியாது அப்படின்றப்போ இந்த தேர்தல் அது வந்து ஆட்டம் கண்டிருக்காது அந்த நிலைமை. இல்லை, இது அழிக்க முடியாதுங்கிற வார்த்தை அதுக்கு நம்ம போக வேணாம். ஆனால் வீழ்த்த முடியாது, அதாவது அவங்க வெற்றி கொள்ள முடியாத சக்தியா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. அதுதான் நான் முதல்ல பேச ஆரம்பித்தது. ஏனென்றால் நீங்கள் இந்த முதல்கட்ட தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தேசிய ஊடகங்கள் எல்லாமே வந்து பாஜக வந்து வெற்றி உறுதியாயிடுச்சு, மோடி இந்த தேர்தலை பற்றி கவலையே படல, 2024 பற்றி 29 பற்றி தான் அவர் சிந்திச்சுட்டு இருக்காரு, 34 பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறாரு, அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து பயணத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லை, எல்லாம் 50-50, எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, 2017 வந்து அது அப்படியெல்லாம் சரிபாதியான வாய்ப்புலலாம் இல்லை, 2019 அப்படி இல்லை. அப்போ 2014 காட்டிலும் 19 காட்டிலும் இந்த முறை வந்து கடுமையான போட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், 370 அதுதான் நான் எழுதின முதல் கட்டுரை. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் முதலாக ஒரு ஊடகர் வந்து அதை பிரேக் பண்ணது நம்ம தான் அப்படின்னு. அது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அடித்து சொல்கிறேன், பாஜக 370 ஜெயிக்காது, 370ங்கிற இவங்க நம்பரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படி, அது நடக்காது. ஈவன் 303 கடந்த முறை பெற்ற 303ங்கிறதே இந்த முறை இவர்கள் வெல்வது என்பது சிரமம். அதில் இன்னும் நெருக்கிட்டு போனால் 225லேருந்து 250 தான் இன்னைய தேதிக்கு என்னால் சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையில் நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தது. அதற்கேற்ப தான் அந்த தேர்தல் போக்கு போயிட்டுருக்கு.
ஈவன் அதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இடையில ஏதாவது மாறுதல்கள் உண்டாயிருக்கான்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இவ்வளோ மோசமாக அவர் வந்து மாறுவாருங்கிறது எதிர்பார்க்காதது. நம்ம யாருமே முதல் கட்டத்தில் அவர் இப்படி பேசுவார்னு நினைக்கல. ஏன்னா 2014-19 கூட அவர் இப்படி பேசல. அவர் வந்து குஜராத்தில் பேசும்போது அந்த வரலாறுங்கிறது கடந்த காலத்தில் அவருக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த 2014-19க்கு பிறகு அவர் வந்து தேசிய அளவிலான தேர்தலுக்கு வரும்போது அதில் வந்து பெரும்பகுதி வந்து வேற மோடில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி ஒரு பிளவு அரசியலை பேசக்கூடியவரா, பொய்யை பேசக்கூடியவரா, சதி கோட்பாட்டை பேசக்கூடியவரா அப்படி மாறிட்டாருங்கிறது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். ஆனால் அப்படி மாறிட்டார். ஆனாலும் கூட அது வந்து ஒன்றும் பெரிய ஷேக்கிங் கிரியேட் பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரில. அது வழியாக வந்து அவர் கூடுதலான ஏதோ ஒரு பண்ணிடுவார் அப்படின்னு தோணல. அவர் தன்னுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதரவாளர் வட்டம் இருக்கு இல்லையா, அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுறாரு அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு நமக்கு இப்போ கடைசி கட்டம் வரைக்கும் வந்தாச்சு. இதில் இந்த 7 கட்டத்தில் இன்னைக்கு நான் பார்க்கும்போது எதிர்த்தரப்பு கூட்டணிக்கு உள்ளபடியாக பெரிய சறுக்கலாகவும் பெரிய ஏதாவது அவர்களுக்கு கீழே வந்தாங்கன்னா அதற்கு யார் பிரச்சனையாக இருப்பாங்கன்னா அவங்க தான் அப்படின்னு எனக்கு படுது. ஏன்னா குறிப்பாக நான் இப்போ பஞ்சாப்லலாம் பயணிக்கும் போது மக்கள்கிட்ட அந்த குழப்பத்தை வெகுவாக பார்த்தேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் இடையில வெறும் ஒரு 500 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளார பயணத்துக்குள்ளார இங்கே எல்லாமே பார்க்கக்கூடிய காலைல அங்கே புறப்பட்டீங்கன்னா மத்தியான சாப்பாடுக்கு இங்கே வந்துடலான்னு வச்சுக்கோங்க. இந்த முறை வங்கத்தில் அங்கேயும் வந்து கடந்த முறையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கீழே இருந்தாங்க சில தொகுதிகளில் மட்டும்தான். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில. இந்த முறை என்னென்னா அங்கே ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி கொஞ்சம் கூடியிருக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கு சில பகுதிகளெல்லாம். அப்போ அந்த அதிருப்தி ஓட்டுகளை அங்கே சில பகுதிகளில் அதிருப்தி ஓட்டுகள் அதிகரிக்கிற இடத்துல அது வந்து சிபிஎம்க்கு வருதா பிஜேபிக்கு வருதாங்கிற இடத்துல வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். வேற அதற்கு மாறா மோடிக்கு எதிரான ஓட்டுகளை போடுற இடத்துல நீங்கள் பேரலாக இங்கே மாநிலத்தில் உள்ள அதிருப்தியும் எதிரொலிச்சா அப்போ காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கான வாக்குகள் வந்து பிரிகிறது அதிகமாகும். இந்த பிரிவுக்கு இடையில யார் பலனடைவா, திரிணாமுல் பலனடையுமா அல்லது பாஜக பலனடையுமாங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அதே போல் இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம். அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதி. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான போட்டி நிலவக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து அயோத்தியா கோயில் கட்டுமானம் நடந்திருக்கிறதுனால தேசிய அளவில் அந்த தொகுதி மேலே இந்த முறை வந்து கூடுதலான கவனம் குவிஞ்சிருக்கு. இப்போ அந்த இடத்துல போய் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்துறாங்க. நீங்கள் அவர் வந்து என்ன மாரி அவர் ஓட்டு வாங்குறது கொஞ்சம் பிரிஞ்சுனால எப்படி வேணால் மாறும். ஏன்னா அசம்கர் தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 அது அசம்கர் வந்து உங்களுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் நின்ற அவங்களுடைய குடும்பம் அடுத்தடுத்து நின்ற ஒரு தொகுதி. வெறும் 8000 ஓட்டில் தான் பாஜக அதை கைப்பற்றுச்சு. கடந்த முறை சமாஜ்வாதி இழந்துச்சு அதை 2022 நடந்த இடைத்தேர்தலில். அப்போ நீங்கள் அதே போல் ஒரு 10,000 ஓட்டை வந்து இந்த வாட்டி கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அங்கே சிரமம். ஸோ அதனால் நாம் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த விஷயம் ஒன்று இருக்குது. அதே போல் பகுஜன் சமாஜ் கட்சி ஏராளமான வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 35 முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி என்னவா மாறுது அப்படிங்கிறது தெரியல. ஒன்ஸ் அகைன் திரும்ப நான் அதே தான் சொல்ல வரேன். அசம்கர் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். ஆமாம், ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வந்து 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அப்போ பிஎஸ்பி எஸ்பி கூட்டணியில் இருந்தாங்க. 2022 இந்த கூட்டணி வந்து உடஞ்சிருச்சு. ஸோ பிஎஸ்பி அங்கே வந்து தனியாக நிறுத்தும் போது 2.5 லட்சம் ஓட்டு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் வாங்குறாரு. சரியாக அந்த 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் எஸ்பி வந்து பாஜக தோற்குது. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக நான் திரும்ப சொல்வது, பாஜகவிடம் இந்த முறை இவங்க வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதுல அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் வந்து மிக முக்கியமான காரணியாக பங்காற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் திரும்ப உங்களோட கேள்வியோட மையத்துக்கு வந்துடுறேன். பாஜக ஒருபோதும் வீழ்த்த முடியாத சக்தி எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை பொறுத்த அளவில் அப்படியெல்லாம் சாஸ்வதம் எந்த கட்சிக்குமே கிடையாது. நான் இன்னும் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வட இந்தியாவிலனா வந்து திரும்ப பாஜக ஓட்டு போட்டுருவாங்க, உத்தரப்பிரதேசம் மாதிரியான அங்கே வந்து ஈஸியாக வந்துடலாம். அப்படியெல்லாம் இல்லை. உத்தரப்பிரதேசம் நீங்கள் போய் கடந்த 35 ஆண்டு கால வரலாறு எடுத்துக்கிட்டீங்க சொன்னால்
முதல் முறையாக வந்து இப்போ தான் வந்து யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சிங்கிறது 2ஆம் முறையாக வந்திருக்கு தொடர்ச்சி. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அவர்கள் வந்து ஒரு ஆட்சி காலம் அவங்கள்ட்ட சமாளிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறது தான். மக்கள் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து வெவ்வேறு, அதாவது நாம் நினைக்கிற மாரி ஒரே பெட்டிக்குள்ளார இதை அடைக்கிற மாரி இந்தியா கிடையாது. கிழக்குங்கிறது அது ஒரு வரலாறு இருக்குது. இப்போ வங்கம், பீகார், ஒடிசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும். இப்போ வங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலம் கூட ஆதரவிப்பாங்க. ஆனால் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரே தியாக தூக்கி போட்டுருவாங்க. வங்கத்தில் என்ன ஆச்சு, மார்க்சிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு, 3 தசாப்தங்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய நிலைமை என்ன, இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே எங்கேயுமே இல்லைங்கிற இடத்துல நிற்கிறாங்க வங்கத்தில். சரி, பீகாரில் எடுத்துக்குவோம். நிதிஷ்குமார் இவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். இனி இப்போ அடுத்த தேர்தலில் அவருக்கு வந்து முடிஞ்சு போச்சுன்னா அந்த கட்சி வந்து ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி வீசப்பட போகுது. அதற்கான எல்லா அறிகுறிகளும் அங்கே தென்படுது. லாலு ஒரு காலகட்டத்தில் அங்கே பெரிய முடிசூடா மன்னராக விளங்கினார். ஆனால் லாலு வந்து ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது. இன்னைக்கு அவரோட பையன் காலத்தில் போராடிட்டு இருக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் திருப்பி காலை உண்டது. அதுவே கூட ஒரு சிறந்த உதாரணம். அதாவது ஒரு காலகட்டத்தில் முடிசூடா மன்னராக இருந்த லாலு போன்ற ஒருத்தர் அவங்களால தூக்கி எறியவும் அவங்க தயங்கலை. அதே சமயம் அது ஒரு தன்னை மாறுபடுத்திட்டு வரும்போது திருப்பி அந்த தலைமைக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு வாய்ப்பளிக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவுக்கு அங்கே கூஞ்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், செல்வாக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து அது வந்து மாநிலங்கள்ங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான பங்காற்றக்கூடியது. அந்த மாநிலங்கள் வந்து அதற்கேற்ப தன்மையோடு தான் பார்த்து முடிவெடுக்குது. எது எப்படி ஆயினும் இந்த தேர்தல்ங்கிறது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மிக குறைந்தது ஒரு உத்தரவாதமான எதிர்க்கட்சி உண்டு. அது பாஜக அங்கே உட்கார்ந்தாலும் சரி, அல்லது பாஜக ஒரு வேளை ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உட்கார்ந்தாலும் சரி, 2014-19 போன்று அல்லாமல் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்க போகிறாங்க. அதனால மக்கள் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. என்னோட ஓட்டு வீணாக போகுது, நான்லாம் போட்டு என்ன மாற்றம் வரப்போகுது, ஒருவேளை எனக்கு பாஜக பிடிக்கல அப்படின்னு நான் போட்டாலும் இது நடக்குமா அப்படின்லாம் நம்பிக்கை இழப்பதற்கு ஏதும் இல்லை என்பதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த கட்சி வரவே கூடாது, இந்த கட்சி வரணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய எண்ணம். என்னுடைய அடிப்படையாக ஒரு ஊடகனா நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகத்தில் இங்கே எல்லாத்துக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஊடகங்களோ அல்லது ஆளுங்கட்சியோ ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணுற மாதிரியான சூழல்லாம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. ஆமாம், அதனால் வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் பாஜகவுக்குள்ளார இந்த முறை அவர்கள் வந்து எப்படியா இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வருவாங்க, அது தெரிந்தது. ஆனால் இந்த தேர்தல் வழியாக இந்த 10 ஆண்டுகளில் பாஜக வழியாக, குறிப்பாக மோடி ஷா வழியாக நடந்திருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்படி தேசிய அளவிலான நிறுவனங்களில் பாதிப்புகள் நடந்திருக்கிறத சொல்கிறோமோ, ஜனநாயகத்தில் நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகளை சொல்கிறோமோ, மத நல்லிணக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகளை சொல்கிறோமோ, அதே போல் நாட்டினுடைய அகக்கட்டுமானம், பன்மைத்துவத்திலையும் சமய நல்லிணக்கத்திலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சொல்கிறோமோ, அதே போல் ஊடகங்கள் உள்ளிட்ட நடுநிலைத்தன்மையோடு செயல்பட வேண்டிய அமைப்புகள் அங்கே நடந்திருக்க சேதாரங்களை சொல்கிறோமோ, அது போலவே பாஜகங்கிற கட்சிக்குள்ளாரையும் ஏராளமான சேதாரம் நடந்திருக்கு. நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் வந்து காங்கிரஸில் நடந்திருக்கிற சேதாரம்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது. பாஜகவுக்குள்ளார நடந்திருக்கிற சேதாரம் வந்து கண்ணுக்கு தெரியலை. உள்ளுக்குள்ளார அது ஒரு மாபெரும் ஷேக்கிங், ஒரு உழுக்களுக்கு உள்ளாயிருக்கு. அப்படி ஆடி போயிருக்காது. அது வந்து வெளியில் வரக்கூடிய நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. அதே போல் இந்தியாவுக்கு இன்றைக்கு என்ன வேணால் யார் வேணால் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள்ங்கிறது மிக சிரமமான சவாலான ஒரு ஆட்சி காலகட்டமாக இருக்கப்போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேலை வாய்ப்பின்மைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டு தேசிய அளவில். நீங்கள் வந்து அது வந்து நான் கேரளாலையும் அந்த குரலை பார்க்குறேன். படித்து முடிச்சுட்டு வரக்கூடியவர்கள், மிக குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் சமூகம், அதில் வந்து ஒரு பெரிய தொகையினருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி. ஹரியானாலேயும் அதை பார்க்குறேன், காஷ்மீர்லேயும் அதை பார்க்குறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய சவாலாக மாறிட்டு இருக்கு. இனிமேலும் வந்து அதை அப்படியே வந்து ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சுட்டு போக முடியாது. ஒரு பக்கம் நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறது, பெரும்பான்மை வளர்ச்சிங்கிறது உள்ளார நடந்துக்கிட்டே இருக்கு. சமூகத்துக்குள்ளார பணம் வருது, பலர் வந்து பல அளவுக்கு பணக்காரராக பார்க்குறாங்க. சாமானிய மக்களுக்கு வெறுமனே நீங்கள் ரேஷனையும் அவர்களுக்கு வந்து ஏதோ அன்றாடங்காட்சி வேலைகளையும் கொடுத்து சமாளிக்க முடியாது.
அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன்னா படிச்சுட்டு வராங்க, நல்ல படிப்புகளோடு வராங்க. கடந்த காலம் போல் வந்து அவங்க வந்து படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் பண்ண முடியாது. அவர்களுக்கு உறுதியான உத்தரவாதமான வேலை வேணும், அவர்களுக்கு உறுதிப்பாடான ஒரு வாழ்க்கை வேணும். அப்போ அதெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்குது. முன்னை காட்டிலும் பெண்கள்கிட்ட வந்து அரசியல் விழிப்புணர்வு நிலை பல மடங்கு அதிகரிச்சு. அவங்க வந்து ஆண்களை போல் வந்து சித்தாந்த ரீதியான மயக்கத்துலலாம் இருக்கக்கூடியவர்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க அரசியல் உணர்வு பெறுவதில் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஆண்களில் பலர் வந்து ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு சித்தாந்தத்துக்கு கட்டுப்பட்டு அதை நியாயப்படுத்தி முட்டு கொடுக்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க. பெண்களுக்கு அந்த விஷயமே கிடையாது. எனக்கு யார் நல்லது செய்கிறா, யார் செய்யலைன்னு சொன்னால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான். அப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இவ்வளோ மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் இந்திய ஜனநாயகத்தை ரொம்ப நம்பிக்கையோடு தான் பார்க்குறேன். அதில் எந்த கட்சியும் வந்து வீழ்த்த முடியும் அல்லது வந்து எந்த கட்சியும் வந்து சாஸ்வதமாக உட்கார்ந்துருக்கக்கூடியது எந்த ஒரு தலைவரும் வந்து அப்படியே நடுநாயகமாக நிலைச்சிருப்பார் அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்திய வரலாறு அதை நமக்கு சொல்லவும் இல்லை. பரக்கல பிரபாகர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எப்போதும் போல ஒரு ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் முடிந்து ஜூன் 4ஆம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகும்ன்ற ஒரு நார்மலான தேர்தலை எடுத்துக்க முடியாது. மக்கள் விழிப்போடு இருக்கணும், எதிர்க்கட்சிகள் விழிப்போடு இருக்கணும். ஒருவேளை தோற்கிற நிலை ஏற்பட்டால் பாஜக வந்து அவ்வளோ எளிதாக வெளியேற மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கடந்த முறையும் கூட இது பேசப்பட்டுச்சு. ஏன்னா மோடி ஷா அவர்கள் இருவருக்கும் வந்து பிளான் பின்னு ஒன்று இருக்குதா. ஏன்னா எல்லா கட்சிக்கும் வந்து பிளான் பின்னு ஒன்று இருக்கும். ரிசல்ட் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் வெளில போயிடலாம் அப்படின்னு. உள்ளபடியாகவே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பிளான் பி இருக்குதா, ஒருவேளை தோற்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் வந்து அப்படி நினைக்கல. அவங்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறவர்களை விடவும் எதிர்கட்சிகளை விடவும் அவர்களுடைய பலகீனம் அவர்களுக்கு துல்லியமாக தெரியும். அதனால தான் அவங்க வந்து எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசிகிட்டே இருக்கிறது. அதே சமயம் நாம் வந்து அவர்கள் வந்து ஒரு வேளை ரொம்ப கீழே போயிடுவாங்க அப்படிலாம் நான் நினைக்கல. ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கடந்த முறை தேர்தலில் 50% ஓட்டுகள் எதிர்த்தாப்பில் நிற்கிறவர் யாருங்கிறத விட்டுருங்க, மொத்தமாக பதிவாகுது ஒரு தொகுதியில் 100% அப்படின்னு சொன்னால் அதில் 50 ஓட்டுகள் மேலே பாஜக வாங்கினதே 225 தொகுதி. அப்போ நீங்கள் எதிரில் இருக்கிறவர் பிரிஞ்சு நின்னா சேர்ந்து நின்னா, நீங்கள் 50 ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிற 51 ஓட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 49ல் என்ன மாற்றம் நடந்தாலும் அது ஒன்றும் பெரிய விளைவு உண்டாக்க போதில்லை. அப்போ அந்த 225 தொகுதிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஏரியா தான். அதில் வெற்றியை அதில் யாரும் அடைய முடியாதுன்னு நான் சொல்ல. ஆனால் எதிர்கட்சிகள் அதை உடைப்பதற்கு பெரிய பிரயத்தனம் பண்ணணும். அப்புறம் இந்த 5 ஆண்டுகள்லாம் அதை மேலும் மேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. முடிச்சிடறேன். ஸோ வந்து அதனால வந்து அவர்கள் ரொம்ப கீழெல்லாம் போவாங்கன்னு நான் நினைக்கல. பாஜக வந்து நான் 50 தொகுதிக்கு போயிடும், 100 தொகுதிக்கு கீழே போயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ வந்து அவங்க ஒரு டீசெண்டான இடத்துக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் பார்ட்டியை வந்து கிட்டத்தட்ட தான் கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் புதிய இந்தியான்னு அவர் வந்து திரும்ப திரும்ப உச்சரித்தது எல்லாம் ரெட்டாரிக். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி புதிய பிஜேபிங்கிறது உண்மை. இது கடந்த கால பிஜேபி கிடையாது, கடந்த காலத்தின் பாஜக கிடையாது. கடந்த கால பாஜகவில் வந்து நீங்கள் வந்து தலைவர்கள் வந்து வெவ்வேறு மாநில தலைவர்கள் வலுவாகவும் செல்வாக்காகவும் இருந்தார்கள். தேசிய அளவில் ஒரே சமயத்தில் வெவ்வேறு விஷயங்களை பேசக்கூடிய முக்கியத்துவத்தோட பல தலைவர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு வாஜ்பாய் காலகட்டம்லாம் தெரியும். வாஜ்பாய் காலகட்டத்தில் வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 3 பேருடைய குரலுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். சங்கடப்பாட வைக்கக்கூடிய பல முடிவுகளை வந்து அத்வானி எடுத்திருக்கிறார். கட்சி வந்து அத்வானி கையில் இருந்திருக்கு, ஆட்சி வந்து வாஜ்பாய் கையில் இருந்திருக்கு. இது அன்னில வாஜ்பாய் காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே பெரிய வேறுபாடெல்லாம் இருந்து சுதர்சன் வந்து வெளிப்படையாலாம் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர். அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தனியாக இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போகலாங்கிற முடிவில் இருக்காங்கன்னெலாம் சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க. அதை வாஜ்பாயிட்டே போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு விதத்தில் வந்து அதிகாரங்களை பல இடத்துல பரவ வச்சது வழியாக தக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சியாக தான் இருந்திருக்கு கடந்த காலத்தில். இன்றைக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டிருக்கு. 2 தலைவர்களை மையப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு 1960கள் இறுதியில் 70கள் முழுக்க 80களோட தொடக்கத்தில் என்ன நடந்துச்சோ அது இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நீண்ட கால அளவில் அந்த கட்சிக்கு வந்து பெரும் சேதாரத்தை விளைவிக்குது. ஆர்எஸ்எஸ் முடிவு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நகர்ந்துருக்காங்க. இல்லை, அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கட்சியும் நகர்ந்துருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து நீண்ட கால அளவில் அவங்களுக்கு வந்து
ஒரு பாதகத்தை வந்து உண்டாக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதிகாரம் இழக்க செய்யப்பட்டு விட்டனர். அது ஒரு வகையில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற அம்சத்துக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப கீழே போயிட்டாலும் பெரிய கிளர்ச்சியெல்லாம் ஒன்று வந்துடாது பாஜக உள்ளார. ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்களேன், இன்னைக்கு மாநில முதல்வர்களாக பல இடங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கவங்க யாரு? இவர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள். அவங்க அந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னால் இவர்களை ஆதரிப்பது அவர்களுக்கு கட்டாயம். இவங்க அங்கேருந்து நடந்தால் அவங்களோட பதவி போயிடும். அப்போ பெரிய உள்ளுக்குள்ளார பெரிய மோதல்கள் நடக்கும். அப்போ அதெல்லாம் முன்கூட்டி சீரமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேம் அவர்கள் மாற்றி வைத்து இருக்கிறார். அதனால் வந்து இமிடியேட்டாக ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடும், அதனால் வந்து ஏதாவது கைப்பற்றிடுவாங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்தியாவை அப்படியெல்லாம் நீங்கள் உங்களால் வந்து ஆளவே முடியாது. ஆனால் வந்து இப்போ அவரை போன்றவர் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து நாம் ஒரு கவனத்தோடு எடுத்துக்க வேண்டியது. அவர் ஏதோ தப்பாக ஒன்று சொல்கிறார், பயமுறுத்துறாரு அப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். அதுவும் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு அம்சம்தான். ஏன்னா இன்னைக்கு எல்லா அமைப்புகள்லையும் வந்து இவர்கள் ஊடுருவி இல்லையா, எல்லா இடங்கள்லையும் வந்து அவர்களுடைய மாயக்கரங்கள் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும்போது ஜனநாயக சக்திகள் வந்து இது சம்மந்தமாக பேசுகிறதும் விழிப்புணர்வோடு இருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது 6% அதிகரித்து காட்டியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முதல் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை கேள்வி எழுப்புறாங்க. அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் 6%னா ஒரு தொகுதியில் 28,000 வாக்குகள் வித்தியாசப்படுது அப்படின்ற ஒரு பெரிய நம்பரை அவங்க சொல்கிறாங்க. 1,7 அப்படின்ற சொல்கிறப்போ அதை நம்ம எடுத்துக்கிறது நீங்கள் இல்லை, அந்த எண்ணிக்கை வந்து அது இந்த மாரியான பாரதூரமான எண்ணிக்கை இருக்கிறதுங்கிறத நானுமே கேள்விக்குள்ளாக்கி இருக்கேன். அப்போ வந்து நீங்கள் நம்பர் சொல்கிறத வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு உள்ள நம்பர்ஸாக சொல்லுங்கள். இன்னொன்று வந்து அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்க முடியுமோ அறிவிங்க. இவ்வளோ தாமதம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒவ்வொரு தாமதத்தின் வழியாக நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பாரதூரமான ஒரு 5% அளவுக்கு வந்து மாற்றத்தோடு சொல்கிறதுங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படிலாம் நானுமே சொல்லியிருக்கேன். அதே சமயம் அதனால் வந்து பெரிய ஒரு ஏதோ உள்ளுக்குள்ளார பெருசாக நடந்துகிட்டு இருக்கா அப்படி எனக்கு சொல்ல தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளோ எண்ணிக்கை வாக்கு பதிவாகிருக்கு, எத்தனை சதவீதம் ஆகிருக்குங்கிறத ஒரு படிவம் கொடுத்து, இப்போ நீங்கள் ஒரு கட்சி சார்பில் நிற்கக்கூடிய ஒரு முகவர் உங்கள் வேட்பாளர் நிற்கிறாருன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க கையெழுத்து போட்டு. அது லீகல் வேலிடிட்டி கொண்டது, சட்ட அதிகாரம் கொண்டது, சட்டபூர்வமானது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் வச்சு தான் வந்து திரும்ப அந்த தேர்தல் அன்னைக்கு ஒப்பிடப்படும். நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த அமைப்பு மேல் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதன் பொருட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியாது. மக்கள்கிட்ட இது ஒரு கேள்வி வருது, எதிர்க்கட்சிகள்கிட்ட இது ஒரு கேள்வி வருது, சந்தேகம் வருதுன்னா அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் இந்த மக்களுக்கும் மக்களாட்சிக்கும் நாட்டுக்கும் தான் கடமைப்பட்ட அதிகாரிகள், சரியா? அப்போ வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் அதுக்கு எதிர்த்து வழக்காடுறது, அதுக்கு எதிர்த்து பேட்டி கொடுக்குறது, அது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலை மேலே எங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். நாங்கள் சுட்டி காட்டினா நீங்கள் மாற்றிக்கணும். அதுதான் நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுவேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை பொறுமையாக விளக்கியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி பாலாஜி.